வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. ஜூன் மாதம் 4ஆம் தேதி. தலைப்பு: உடல் இயக்கத்தில் உள்ள நுட்பம். நமது உயிருக்கும் உடலுக்கும் ஒத்த உறவு, இனிமையான உறவு இருக்கும் வரையில்தான் உடல் நலம் மனநலம் பாதுகாக்கப் பெறும். இந்த உறவானது நீடிப்பதற்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவை மூன்றும் சரியாக இருக்க வேண்டும். அளவிலே முறையிலே இவை சரியாக இருந்தால்தான் உயிருக்கும் உடலுக்கும் ஒரு தொடர் இயக்கம், நட்பு, உறவு சீராக இருக்கும். எந்த காரணத்தினாலோ இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இந்த மூன்றிலே ஒன்று தடுக்கப்பட்டாலும், திசை மாறினாலும், வெளியேறினாலும், அளவிலே குறைந்தாலும், ஓட்டத்திலே குழப்பமடைந்தாலும் அந்த ஓட்டத்தில் அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படும். அது இரத்த ஓட்டத்திலோ, வெப்ப ஓட்டத்திலோ, காற்று ஓட்டத்திலோ எதனாலே வந்தாலும் சரி, மற்ற இரண்டும் கூட ஓட்டத்திலே தடையாகிவிடும். அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மின்சக்தி போதாது. அதனாலே அதிகமான மின்சக்தி அங்கே சேர வேண்டியதாகின்றது. இவ்வாறு அங்கே சேரும்போது ஏற்கனவே அங்கு துளை பஞ்சராகி இருக்கிறது. அளவுக்கு மேலாக காந்த சக்தி மின் சக்தியாக மாறும்போது அந்த இடத்தில் நிச்சயமாக மின் குறுக்கு, ஷார்ட் சர்க்கியூட் எர்த்திங் உண்டாகும். அதுதான் வலியாக வரும். இந்த மின் குறுக்கு சிறிது நேரம் இருந்தால் அது வலி என்றும், அது இடத்தாலே விரிந்தும் காலத்தாலே நீடித்தும் இருந்தால் அது நோய் அல்லது வியாதி என்றும் கூறப்படுகிறது. அதற்கும் மேலாக உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தியெல்லாம் அதிகமாக செலவாகி வருவதற்கும் போவதற்கும் மத்தியில் உள்ள இருப்பை ஜீவகாந்தம் வெகுவாக குறைக்குமானால் அதனை ஈடு செய்ய முடியாமல் போகும். ஈடு செய்யும் முயற்சியில் உயிராற்றல் தோல்வியடையும். உடலை நிர்வாகம் செய்வதற்கு போதிய காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி உற்பத்தி செய்ய முடியாமல் தோல்வி அடையும். அந்த தோல்வியிலே தானே குறைவுபட்டு அது தன்னாலே ஏற்படக்கூடிய வெப்பத்தினாலே அதனுடைய மின்கலம், அதாவது பேட்டரி என்று சொல்லக்கூடிய விந்து நாளத்தை தகர்த்தெறிந்துவிட்டு அதை தாங்கி நிற்கக்கூடிய விந்துவையே அல்லது நாளத்தையே உடைத்து கொண்டு வெளியேறிய பின்னர் அதை தாங்கி நிற்கும் உயிர் உடலில் இருந்து பிரிந்துவிடும். இதுவே மரணம். இதுதான் உடல் இயக்கத்தில் உள்ள ஒரு நுட்பம். அருள் தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன்.